கருப்பு திங்கள், பிளாக் மண்டே, இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இனிமே அடிக்கடி கேட்க வேண்டியது இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வாரமுமே இனிமேல் திங்கட்கிழமைங்கிறது கண்டிப்பாக வரும்ல. அந்த மாதிரியான நிகழ்வுக்கு இப்போ தூண்டி இருக்காரு ட்ரம்ப். ஒரே ஒரு விஷயம்தான் செஞ்சார், டாரிஃபை ஏற்றினார். உலகின் பல்வேறு நாடுகள் படுத்துருச்சு. இந்தியா மட்டும் இதுக்கு விதிவிலக்கா என்ன அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே இருக்கும். இது பத்தாததுக்கு மோடி அவர்கள் இந்த பக்கம் கச்சா எண்ணெயினுடைய விலை குறையுதுன்னா இங்கே பெட்ரோலுடைய விலை, டீசலுடைய விலை குறையணும். ஆனால் அதுக்கு பதிலாக சமையல் கேஸினுடைய விலையை 50 ரூபா அதிகப்படுத்தியிருக்கார். முட்டா பயிர்களா, இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்யாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போடக்கூடிய மக்கள் எல்லாமே மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவை பார்த்து கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் நெட்டிசன்கள் பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட் அண்டு ஷேர் மார்க்கெட்டில்? அடுத்து 12 மணி நேரம் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கான மிகப்பெரிய இழப்பாக இருக்க போகிறது. பங்களாதேஷ், தைவான் உள்ளிட்ட நாடுகள்லாம் ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை டோட்டலாக நிறுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாகுது. அடுத்த 90 நாட்கள் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தான் டீட்டெயில் ரிப்போர்ட்டாக பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் நேச்சர். ட்ரம்ப் உலகத்தில் இருக்கக்கூடிய 120 நாடுகளை டார்கெட் பண்ணி ஒவ்வொரு நாடுகளுக்கும் தனித்தனியாக பரஸ்பர வரி விதித்தார், ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் அப்படின்னு. இந்த டாரிஃப் வாரில் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது யார் அப்படின்னு கேட்டால் குட்டி குட்டி நாடுகள் தான். அதுவும் பெண் குயின்கள் மட்டுமே வாழக்கூடிய ஒரு சின்ன ஐலாண்டுக்கு கூட ட்ரம்ப் வரி போட்டார். ஆனால் பெண் குயின்கள் வரி கட்டுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாரும் கேட்டு ட்ரம்ப்பை கிண்டல் அடித்தாங்க. அந்த அளவிற்கு டாகி டீம் ரொம்ப பெரிய அளவில் ஒரு வயலண்டான ஆக்டிவிட்டியாக இது பார்த்தாங்க. டாகி டீமினுடைய ஹெட்டாக இருக்கக்கூடிய எலான் மஸ்கினுடைய தூண்டுதலின் பேரில் தான் ட்ரம்ப் இவ்வளவு பெரிய டாரிஃப் வாருக்கு ரெடியானார். சைனாவை காப்படிக்கணும்னு வச்சிங்களே, திருப்பி சைனா 34% வரி போட்டாங்களே, உங்களால் தடுக்க முடிஞ்சதா அப்படிங்கிற கேள்வியை இன்னைக்கு அமெரிக்காவில் ஒரு பிரம்மாண்ட போராட்டம் நடத்தினாங்க. மக்கள் எழுச்சியோடு நடத்தி இருக்கக்கூடிய இந்த போராட்டம், ட்ரம்பே பதவி விலகு, எலான் மஸ்கே பதவி விலகு, டாரிஃப் வார நிறுத்து, இந்த டாரிஃப் வரி விதிக்கக்கூடிய விஷயத்தை திருப்பி வாங்கிக்கோ, இவ்வளவு பெரிய வரி விதிச்ச அப்படின்னா நானே எந்த பொருளையும் வாங்க மாட்டேன் அப்படின்னு, அமெரிக்க பொருட்களை நாங்கள் புறக்கணிப்போம் அப்படின்னு தொடர்ச்சியாக அமெரிக்கர்களே போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமானது. அமெரிக்க கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக, அமெரிக்காவினுடைய பணக்காரர்களுக்கு ஆதரவாக மற்ற நாடுகளுடைய பொருட்கள் அதிக விலையில் அமெரிக்காவில் விற்பதற்கான வாய்ப்பை ட்ரம்ப் உருவாக்குனாரு. லோக்கலில் தயாரிக்கக்கூடிய மேட் இன் அமெரிக்கா பொருட்களை கம்மியான ரேட்டுக்கு விற்கிறதுக்கான வாய்ப்பு உருவாக்குனாரு. ஆனால் நடந்தது என்ன? கார்ப்பரேட் முதலாளிகள்லாம் அதிக அளவில் மக்களுக்கு அந்த பொருட்களை விற்க ஆரம்பித்தாங்க, விலையும் கூட ஆக்குனாங்க. இதன் காரணமாக மக்கள் அத்தியாவசிய பொருட்களை தவிர எந்த பொருளையும் வாங்க முடியாத ஒரு நிலைக்கு கடந்த 2-3 நாட்களாக தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்வெஸ்டர்ஸ் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு, ஷேர் மார்க்கெட்டு, இதெல்லாம் நீங்கள் பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா தயவு செய்து நீங்கள் வாங்குறதோ விற்கிறது இது எல்லாத்தையும் நிப்பாட்டிருங்க, உங்கள் பங்குகளை அப்படியே வச்சுருங்க, ஹோல்டு பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இந்த தகவல் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சிங்கப்பூரினுடைய பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், அவர் வெளியிட்டு இருக்கக்கூடிய வீடியோ இன்னைக்கு உலகின் பல்வேறு நாடுகளை ஆச்சரியப்படுத்தியிருக்கு. நம்ம எவ்வளவு தான் பொருளாதாரத்தில் மந்த நிலைக்கு போனால் கூட சிங்கப்பூர் மக்களுடைய உழைப்பு நிச்சயமாக உங்களை நல்ல நிலைமைக்கு உயர்த்தும். அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது நமக்கு கடினமானதாகத்தான் இருக்கும். பொருளாதார மந்த நிலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம சிக்கி சின்னாபின்னமாக போகிறோம், அதற்கு தயாராகி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்னன்னா, சிங்கப்பூரில் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது கிடையாது. அதிகமான அளவில் எல்லாத்தையுமே இறக்குமதி தான் செய்யக்கூடியவங்க அவங்க, பொருட்களை வாங்கக்கூடியவங்க தான் அவங்க. அப்போ பொருட்களை உற்பத்தி பண்ணக்கூடிய நாடுகள் தற்சார்பு பொருளாதாரத்தில் சிறந்து விளங்கும் போது இந்த டாரிஃப் வார்லேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்தியாவை பொறுத்தளவில் ஸ்டாக் மார்க்கெட் 3.9 அப்படிங்கிற அளவுக்கு காலியாச்சு. ஆனால் மற்ற நாடுகளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது இந்தியா ஒரு ஸ்திரத்தன்மையோடு இருக்குது. நம்ம நாட்டிலேயே சென்செக்ஸ் 5000 புள்ளிகள் சரிஞ்சிருச்சே பிரசாத் அப்படின்னு கேள்வி கேட்டால், இதே கேள்வியை தான் ஜேர்னலிஸ்ட் ட்ரம்ப்கிட்ட போய் கேட்டாங்க.
இவ்வளவு வரி வந்து விதித்து மக்களை துன்புறுத்தணுமா, எல்லா நாடுகளையும் போட்டு வாட்டணுமா அப்படின்னு கேட்கும்போது ட்ரம்ப் சொல்லியிருந்த விஷயம், கசப்பு மருந்து சாப்பிடும்போது அப்படித்தான் இருக்கும். ஆனால் கசப்பு மருந்து நான் எதுக்குடா சாப்பிடணும், நோய் உள்ளவன் தான் மருந்து தேவை, நாங்கள் நோயே கிடையாதுங்கிறோம், எங்களுக்கு எதுக்குடா மருந்து கொடுக்குற அப்படிங்கிறத தான் இன்னைக்கு உலகின் பல்வேறு நாடுகள் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, எனக்கு மருந்து கொடுக்கறதுக்கான டாக்டர் நீ கிடையலை, நீ முதல்ல டாக்டருக்கே படிக்கலையே, போலி சர்டிஃபிகேட்டில் வச்சுல சுற்றிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற அளவுக்கு உலகின் பல்வேறு நாடுகள் சேர்ந்த நெட்டிசன்கள் இன்னைக்கு ட்ரம்ப்பை போட்டு வதச்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு கல்லறை இருக்குது, அந்த கல்லறையில் எழுதப்பட்டவர்க்கக்கூடிய வாசகங்கள் தான் ரொம்ப மோசமானது. உலகின் பல்வேறு நாடுகளை குழிதோண்டி புதைச்சிட்டாரு இந்த ட்ரம்ப் அப்படின்னு சொல்லிட்டு டாரிஃப் வார மையப்படுத்தி நெட்டிசன்கள் போடக்கூடிய கமாண்ட் அப்படிங்கிறதும், இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு, இந்த ஷேர் மார்க்கெட்டு எல்லாத்தையுமே குழிதோண்டி புதைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு மயானத்துக்கு சொந்தக்காரர் தான் நம்ம ட்ரம்ப் அவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1987 அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி நடந்த ஒரு நிகழ்வை மறுபடியும் நினைவுபடுத்தியிருக்காங்க. அதுக்கு பேர் தான் இந்த பிளாக் மண்டே அப்படிங்கிறது. ஸோ கருப்பு திங்கள் அப்படிங்கிற இந்த நாளில் அன்னைக்கு தேதிக்கு நடந்த நிகழ்வில் மறுபடியும் நெட்டிசன்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அன்னைக்கு தேதிக்கே இந்த மாதிரியான ஒரு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரும்போது பொருளாதார மந்த நிலையால் 19 லட்சம் கோடி ரூபாய் நட்டம் அடைஞ்சிச்சு. இன்னைக்கு தேதிக்கு இந்தியன் மார்க்கெட்டும் உலகின் பல்வேறு நாடுகள், சூரிய உதயத்தை முதலில் பார்த்த நாடுகள் மட்டும்தான் இப்போதைக்கு எவ்வளவு நட்டம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத காட்டுறாங்க. இன்னும் அமெரிக்க பங்குச்சந்தைகள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தொடங்கியிருக்கும், இரவு 8 மணிக்கு மேலே தொடங்கியிருக்கும். அந்த தொடங்கின அடுத்த 12 மணி நேரத்துக்குள்ள ட்ரம்ப் பதவியை விட்டு விலகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குங்கிறாங்க. காரணம் என்னன்னா, அவர் அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தையே சந்தி சிரிக்க வச்சிருவாரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த 12 மணி நேரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு அமெரிக்கருக்குமே ரொம்ப முக்கியமானது. யாருமே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு, அதாவது எல்லாத்தையும் ஹோல்டு பண்ணி வைங்க, எந்த பங்குகளையும் விற்காதீங்க அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. பில் ஆக்மேன் அப்படிங்கிற ட்ரம்பினுடைய ஆதரவாளர், அவர் உலகின் பெரிய பணக்காரர். அப்படிப்பட்ட அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ட்ரம்புக்கு ஒரு அட்வைஸ் சொல்லியிருக்காரு. அடுத்த 90 நாட்களுக்கு இந்த டாரிஃப் வார் உலகம் முழுவதும் விதிச்சிங்கல்ல, பரஸ்பர வரின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிங்க, 10% வரி வந்து இப்போ ஆரம்பிச்சதே இவ்வளவு தூரம் கிழிஞ்சிருக்கு. ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் ஒவ்வொரு நாடுகளுக்கும் தனித்தனியாக வரி போட ஆரம்பிச்சிருவீங்க. அது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நிலைக்கு போயிடும். 10% வரைக்கும் இந்த பாடு அப்படின்னா ஒட்டுமொத்த பங்குச்சந்தையும் உங்களால் காலியாகிவிடும். தங்கத்தினுடைய ரேட் அப்படிங்கிறது டோட்டலாக கம்மியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கத்தோட ரேட்டு இவ்வளவு தூரம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு என்ன அப்படின்னா, மணி தான் இங்கே விளையாடும், பணம் விளையாட ஆரம்பிச்சிடும், தங்கத்தினுடைய ரேட்டுங்கிறது கம்மியாயிடும். ஸோ இப்படிப்பட்ட காரணங்கள் அடுத்த 90 நாட்கள் வந்து பெரிய அளவிலான ஒரு வார் இருக்கும். அதனால் உடனடியாக ட்ரம்ப் எடுக்க வேண்டிய முடிவுங்கிறது 90 நாட்களுக்கு இந்த டாரிஃப் வாரை நிறுத்துகிறேன் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு இந்த உலகின் பணக்காரர் ட்ரம்பினுடைய நண்பர் வந்து ட்ரம்ப்புக்கு வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கார். அமெரிக்காவில் இதனால் $6 trillion வந்து காலி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஈரான் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி, இந்த தங்கத்தினுடைய விலை கம்மியாகிறத பயன்படுத்தி ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா, சீனா கிட்ட இருந்து 2 டன் அளவிற்கான தங்கத்தை இறக்குமதி செய்ய போகிறாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான். ஈரான் மாதிரியான வளரும் நாடுகளுக்கு சைனா கிட்ட இருந்து இவ்வளவு தங்கம் டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுங்கிறது இன்னைக்கு இருக்கிற பீரியடுக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அணு ஆயுத வார் ரிலேட்டடாக அமெரிக்கா வந்து ஈரானை பயமுறுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சைனா கிட்ட இருந்து இந்த உதவி அப்படிங்கிறது ஈரானுடைய தற்சார்பு பொருளாதாரத்தை மேலும் பலப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னா பிரிக்ஸில் ஒன் ஆஃப் த கண்ட்ரிஸ் தான் வந்து சைனாவும் ஈரானும். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரமாக இந்த உதவியை செஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப வாழ்த்து செய்தி தான். சரி, இந்த டாரிஃப் வாரால் எந்த நாடு அதிகமாக பாதிக்கப்படும் அப்படின்னு கேட்டால், நமக்கு தெரிஞ்ச அளவில் தைவானும் பங்களாதேஷும் சிங்கப்பூரும் தான் அதிக அளவில் இதனால் பாதிக்கப்பட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஜவுளித்துறை அப்படிங்கிறது டோட்டலாக டவுன் ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க. அதனால் உற்பத்தியை வந்து டோட்டலாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இதனால் விவசாயிகளுக்கு, அதாவது ஒரு பொருளை வந்து உற்பத்தி பண்ணுறது அப்படிங்கிறது பருத்தி, அந்த பருத்தியை வந்து விளைவிக்கிறது விவசாயி. அந்த விவசாயினுடைய வாழ்வாதாரம் இப்படி இவங்க ஹோல்டு பண்ணி வைக்கிறதுனால அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அதுக்கப்புறம் பருத்தியை வாங்கி விற்கக்கூடிய இடைத்தரகர்களும் பாதிக்கப்படுவாங்க. அதற்கு பிறகு அது சந்தைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி அதை வந்து டைரெக்டாக ஏற்றுமதியோ இறக்குமதியோ பண்ணக்கூடிய அந்த நபர்களும் இதில் பாதிக்கப்படுவாங்க. ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் 1 கோடிக்கும் மேற்பட்ட நபர்களுடைய வேலை அப்படிங்கிறது பாதிக்கப்படும். அந்த 1 கோடி பேரை நம்பி இருக்கக்கூடிய
அடுத்து பேரலாக இருக்கக்கூடிய நபர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து 10 கோடி பேருக்கு மேலே இருப்பாங்க. இது எல்லாமே நம்ம இந்தியாவில் மட்டுமே இந்த சுச்சுவேஷன். வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய நாடுகள் அவங்களுடைய தொழிலாளர்கள் எல்லாமே வேலை இழக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா அலுவலகத்திலிருந்து கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவாங்க. இந்த டேரிஃப் வாரால், ட்ரம்ப்புங்கிற ஒரு மனுஷனால், எலான் மஸ்க்குங்கிற அந்த இன்னொரு மனுஷனால் இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களுமே ஒட்டுமொத்த உலகமே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. சீனாவோட பங்கு இதில் சாய்ந்திருக்கு, 4% சாய்ஞ்சிருக்கு. இந்தியாவோட பங்கு 3.9%. தைவான், சிங்கப்பூர் 10 அண்டு அவங்க சைடில் சிங்கப்பூர் சைடில் வந்து 8% வந்து சரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது உலக நாடுகள் எல்லாமே டோட்டலாக டேமேஜ் ஆகி நிற்கிது. இதை காப்பாற்ற வேண்டிய தற்போதைய கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் தான். அவர் தான் இந்த டேரிஃப் வாரை வந்து நிப்பாட்டணும். அடுத்த 90 நாட்களுக்கு அந்த டேரிஃப் வாரை தற்செயலாக ஒரு டெம்பரவரியாக நிப்பாட்டினார்னா மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய நாட்கள் வந்து மக்கள் வாழ்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். இல்லை அப்படின்னா ஒட்டுமொத்தமாக பங்குச்சந்தையை மூடிட்டு அவன் வீட்டுக்கு போய் சேர வேண்டியதான். இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9449359924 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.